அருளற்று போகும்போது மெல்ல பொருளற்று போகிறது. பொருளற்று போக போக இருளுற்றவர்களாகிறோம். இந்த இருளுக்குள் விழுந்தவர்களான ஒளியை எதனால் தர முடியும்? இந்த கேள்வியோடும் மெய்வருத்தத்தோடும் அவர் தவத்தில் மூழ்கவும், குறிப்பாக சித்தர்கள் சக்தியை வாளையாக கன்னிக்குமரியாக வழிபடும் விதத்தில் அவர் வழிபட்டு தவத்தில் மூழ்கவும் அவருக்கு அந்த ஆதிசக்தியின் தரிசனம் கிட்டியது. போகா, உன் நோக்கம் மிக உயர்ந்தது. நீ அறிந்த எதுவும் வீண் போகாது. ஆயினும் இவை எல்லாம் நோயுற்றவர்க்கே. பிறவி எனும் நோயுற்றவர்க்கும் நீ ஒரு மருந்தை உருவாக்கு. அந்த மருந்துதான் முருகு. முருகன் சக்தியும் சிவமுமானவன், மாலின் காக்கும் குணப்பாடும் உடையவன், சத்தும் சித்துமாய் வள்ளி தேவானையை உடன் கொண்டவன். அவன் குழந்தைக்கு குழந்தை, பிள்ளைக்கு பிள்ளை, காளைக்கு காளை, ஞானத்திலும் பரிபூரணன், அப்பனுக்கே பாடம் சொன்னவன். மொத்தத்தில் வானவர்க்கும் தேவர்க்கும் பூதவர்க்கும் ஞானியர்க்கும் என்று எவர்க்கும் எளியவன், இனியவன், நவ கோள்களோடும் தொடர்புடையவன். எனவே அக்கோளின் குணம் கொண்ட பாஷாணங்களால் அவனை வடிவாக்கு. மற்றவை அந்த உருவம் உருவாகுங்கால் உனக்கே தானாக புரியும் என்று கூறி மறைந்தாள். போகருக்கும் அப்போதுதான் பிறந்துவிட்டவருக்கு மருந்தை அறிந்த எனக்கு பிறப்புக்கே மருந்து இருப்பது தெரியாமல் போனதே என்பது புரிந்தது. நவபாஷாணங்களால் முருகப்பெருமானும் தண்டாயுத பாணியாக எழும்பி நிற்க ஆரம்பித்தான். பழனி எம்பதியில் ஷண்முக நதிக்கரையில் ஆசிரமம் கண்ட நிலையில் நவபாஷாணங்களை கொண்டு அந்த ஆதிசக்தி தேவியின் கட்டளைக்கு ஏற்ப அவளது சக்தி சுடரானது பொய்கையில் விழுந்து பின் குளிர்ந்து மலர்ந்து எழுந்து கார்த்திகை பெண்களால் ஆராதிக்கப்பட்டு அதற்கும் பின் ஆறும் கூடி ஒன்றாகிய ஆறுமுகனை, கார்த்திகேயனை, அழகன், அதன் காரண பெயரான முருகனை தண்டாயுத பாணியாக தன்னுள் வாங்கி அந்த ஆண்டிக்கோலத்தையே உருவாக்கிறார் போகர். இந்த ஆண்டிக்கோலத்தின் பின்னால் உள்ள புராண சங்கதியை நாம் எல்லோருமே ஓரளவு அறிவோம். ஒரு மாம்பழத்துக்காக விளைந்த சண்டையில் விநாயக பெருமான் முந்திக் கொள்ள தான் பிந்திவிட்டதால் உண்டான கோபத்தோடு பிஞ்சு பாலகனாக முருகன் திகழ்ந்த போதே துறவிக்கோலத்துக்கு தாவி அந்த கோலத்தோடு அவன் பூவுலகில் வந்து நின்ற இடம்தான் பழனி. மால் கடவுளுக்கு மருகன் முருகன். கூட்டி கழித்து பார்த்தால் சிவமும் சக்தியும் மாலும் கணபதியும் முருகனுக்குள் அடங்கியும் ஆனந்தமாய் கலந்தும் இருப்பதை நாம் உணர முடியும். இந்திரன் மகளான தேவயானையை மணக்கப் போய் தேவருலகின் மாப்பிள்ளையாகி அவர்களாலும் துதிக்கப்படுவதன் முருகன். இத்தனை பெரியவனுக்கு மண்ணுலகில் எத்தனையோ கோயில்கள். அதிலெல்லாம் நாம் அவனை நம் விருப்பத்திற்கேற்பவும் அந்த தலத்தின் நோக்கத்திற்கேற்பவும் வடிவமைத்தோம். ஆனால் பழனியில் அவனுக்கு இனிய கோலம் பற்றற்ற ஆண்டி கோலம்தான். அதுவே பூவுலகில் முக்தி பெறவும் உற்ற வழிகாட்டவும் கூடியது என்று உணர்த்தவே ஆண்டியாய் தண்டாயுதபாணியாய் வந்து நின்றான். எனவர் மண்மிசை பழனிமலை மேல கோலம் கொள்ள விஞ்ஞானபூர்வமாகவும் பூகோள ரீதியாகவும் சில காரணங்கள் கூறப்படுகின்றன. அதன்படி பார்த்தால் நவகோள்களில் ஒன்றான செவ்வாய் என்னும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனிமலை மேல் பட்டு தெரிப்பதாகவும், அந்த கோளின் தலைவனான முருகன் அந்த மலை மேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவன் தன்னுள் வாங்கி பின் ஆகம விதிப்படியாலான பூஜைகளால் அருளலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அன்றாடம் வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு கருத்து உண்டு. செவ்வாயின் வீச்சை ஒரு கற்சிலை உள்வாங்குவதை விட பாஷாணம் உள்வாங்கி வெளியிடுவதில் பற்பல ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்திட இடமிருக்கிறது. இதனாலேயே போகர் பிரானும் நவபாஷாணத்தால் இந்த சிலையை உருவாக்கினார். இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கோளை பிரதிபலிக்கும். 9 கோள்களே 9 பாஷாணங்கள். மனித வாழ்வும் 9 கோள்களாலேயே வழிநடத்தப்படுகிறது. பழனி முருகனை வணங்கிடும் நிலையில் இந்த கோள்களையும் வணங்கிய ஒரு பரிகாரார்த்தம் ஏற்படுகிறது என்போரும் உண்டு. மானுடர்கள் இப்படி பரிகாரார்த்தம் புரியவும் யோகிகள் தங்களின் ஞான தலைவனாக கருதவும் இந்த தண்டாயுதபாணி காரணம் விளங்கி வருகிறான். நவபாஷாணத்துக்கு என்று குணப்பாடு உண்டு. விஷத்துக்கு எதிரானது அமிர்தம். இது வாழ்வாங்கு வாழ வைப்பது, விஷமோ அழிப்பது. நவபாஷாண தண்டாயுதபாணியும் தன்னை தரிசிக்கும் மனிதரின் விஷவாகிய அஞ்ஞானத்தை தான் ஏற்று அழிக்கிறான். அஞ்ஞானம் அழிந்தாலே மெய்ஞானம் தோன்றிவிடும். அவனை தரிசித்த மாத்திரத்தில் அங்கு நிலவும் கதிர்வீச்சால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அவன் திருமேனி அபிஷேக பிரசாதம் நம் வரையில் அமிர்தமாய் நம்மை அடைகிறது. அவன் திருமேனி படும் விபூதியும் மருந்தாகி நமக்கு நலம் தருகிறது. எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள்.